நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ள சூழலில் கோவை விமான நிலைய இண்டிகோ டிக்கெட் கவுண்டர்களில் பயண கட்டணத்தை திருப்பி அளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். களத்தகவல்கள். வணக்கம். அதாவது இண்டிகோ விமானங்கள் கடந்த 4-5 தினங்களாக தொடர்ந்து ரத்தான நிலையில் இருக்கிறது. உள்நாட்டு விமானங்களை அதிகம் இயக்கக்கூடிய இந்த இண்டிகோ நிறுவனத்தில் விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்களின் அந்த ஓய்வு நேரத்தை அதிகரித்தது தொடர்பாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கோவையிலிருந்து பார்த்தோம்னா கோவை ஹைதராபாத், கோவை சென்னை, கோவை மும்பை, கோவை கல்கத்தா, அதே போன்று கோவை டெல்லி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு இண்டிகோ விமானங்கள் தான் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக தினசரி 10-15 விமான அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இன்று கூட 9 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த விமானத்தில் பயணம் செய்வதற்காக முன்பதிவு செய்த விமானிகள் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விமான பயணிகள் தங்களது விமான கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு ஒரு உத்தரவானதை பிறப்பித்திருந்தது. பயணிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப அந்த கட்டணங்களை திரும்ப வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் கோவை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகோ விமான நிலைய அந்த கவுண்டரில் இருந்து பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கான அந்த டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த விமான பயணத்திற்காக கட்டணத்தை முன்பதிவு செய்திருந்த அந்த பயணிகள் நேரடியாக வந்து அந்த விமான பயண கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே அவர்கள் அந்த வாங்கிய அந்த டிக்கெட் மற்றும் அதற்குரிய விண்ணப்பம் ஆகியவற்றை அந்த கவுண்டர்களில் வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த பணம் என்பது திரும்ப வழங்கப்படும் பொழுது ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்படுகிறது. அதே போன்று மாற்று விமானம் அடுத்த எந்த நேரத்திற்கு இருக்கிறதோ அந்த நேரத்திற்கு நீங்கள் பயணம் செய்ய ஏதுவாக இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த அந்த ஒரு கோரிக்கையும் விமான நிலைய தரப்பிலிருந்து, அதாவது விமான நிறுவனம் தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் அடுத்த விமானத்தில் பயணம் செய்ய தயார் என்று கூறப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மாற்று டிக்கெட் ஆனது வழங்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கான அந்த கட்டணம் திரும்ப வழங்கப்படுவது ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இன்று காலை முதல் இந்த விமான கட்டணமானது திரும்ப வழங்கப்படக்கூடிய நிலையில் கோவை விமான நிலையத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விமான பயணத்திற்காக கட்டணம் செலுத்தியவர்கள் நேரடியாக வந்து அந்த கட்டணத்தை தற்போது திரும்ப வாங்கிக் கொண்டு செல்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி அருண். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.